ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க ஒரு ஃபேமஸான ஸ்பாட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்பாட் கேப்பகவுடா பஸ் ஸ்டாண்ட், அதாவது மெஜஸ்டிக் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே மெஜஸ்டிக்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜஸ்டிக் எதிர்க்க இருக்க பாக்யா விநாயகர் கோவில். ஸோ ஆம்னி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் கிளம்பும் மெஜஸ்டிக்கு. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிற பஸ் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, சுகம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸோட பாரத் பென்ஸ் பஸ்ஸில் தான் இன்னைக்கு ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். இங்கே பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வழியாக சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்லீப்பர் பஸ் சர்வீஸ். ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா சீட்டர் பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லீப்பர் சர்வீஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி பெங்களூர் கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸு கிளம்புற டைம் ஆயாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னி அதுவும் திருவண்ணாமலை வழியாக ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் கமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொண்டாந்து ஹைப் பாயிண்ட் சேர்த்து விட்டு போயிடுங்க. வாங்க இந்த சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிக்கப் இங்கே மெஜஸ்டிக்லேருந்து, அடுத்தடுத்து ஃபயர் ஸ்டேஷன் மடிவாளான பிக்கப் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பிக்கப் முடிச்சுட்டு சூப்பரான கேபின் ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வெளியில் அந்த பாக்ய விநாயகர் கோயில் வாசல்லையே நம்ம பஸ்ஸு பிக்கப்புங்க. ஸோ ரெடியாக இருக்குது. மெஜஸ்டிக்கு அடுத்த பிக்கப்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாந்தி நகரில் பிக்கப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய்டும். ஏன்னா பிக்கப் அப்போ போர்டிங் அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மடிவாளா போயிட்டு மடிவாளாக்கு அப்புறம் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். உள்ளே போயிட்டு அதுக்குள்ள உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே கிளியராக பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்லீப்பரோட அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் இருக்குது. டிப்பிக்கல் எம்ஜி பேக் ரெஸ்ட். ஸோ எம்ஜி பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட். ஸோ இவங்க சுகம் பிராண்டிங் போட்ட பில்லோ அண்ட் பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பெட் கவரும் சுகம் பயணம் பிராண்டிங் போட்ட பெட் கவரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கால்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு இருக்குது. ஏசி வெண்ட், கால்கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பும் தலைக்கிட்டையும் ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டோட அம்யூனிட்டிஸ்ங்க. ஸோ அது அப்படியே டபுள் சீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பில்லோஸ் எம்ஜி, டிபிக்கல் எம்ஜியோட பேக் ரெஸ்ட்டு. சார்ஜிங் போர்ட் வந்து யூஎஸ்பி டைப் தான் ஒன்று வச்சுருக்காங்க. 2 மொபைல் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி ஏசி விட்டும் 2 இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது இல்லாமல் இங்கே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் பார்த்துடலாங்க. 9:40க்கு மெஜஸ்டிக்லேருந்து எடுக்கிறாங்க. மடிவாளா பார்த்தீங்கன்னா 10:30. அப்புறம் 2:45க்கு திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே திருவண்ணாமலை சென்னை பார்த்தீங்கன்னா 6:25க்கு ஈவினிங் ரீச் பண்ணுறாங்க. ஆஸ் பர் ஷெடியூல் இதுதான். கிருஷ்ணகிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரை, செங்கம், திருவண்ணாமலை, திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, செங்கல்பட்டுக்கு அப்புறம் கிளாம்பாக்கம் போய் போரூர் போயிட்டு
மதுரை வாயில் போய் கோயம்பேடு வரைக்கும் போகுது இந்த பஸ். கிளாம்பாக்கத்தோட முடியல. டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுதுங்க. ஸோ ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்கு நம்ம வண்டிக்கு. ஆக்சுவலாக இவங்க இந்த திருவண்ணாமலை ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நிறைய கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த டெம்பிள் தரிசனத்துக்கு போவாங்க. ஸோ நார்மல் ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓசூர், கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் வேலூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி வழியாக சென்னை போகிறது தான் நார்மல் ரூட்டு. ஸோ இவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் ஊத்தாங்கரை, செங்கம், திருவண்ணாமலை, அது திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணுறோன்றதுக்காக இவங்க சுகம் டிராவல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்லீப்பர் பஸ் இப்போ தான் புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ புது பஸ் கிடையாது, நியூ சர்வீஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸில் விட்டுருக்காங்க. சீட் அதாவது வால்வோ 8 செமி ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 10 சர்வீஸ் கிட்ட ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூட்டில் மட்டுமே. இங்கே ஓசூரில் பிக்கப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் டவுனில் ஐசிஐசி பேங்க் இருக்குங்க. ஸோ அந்த பேங்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுகம் டிராவல்ஸ்னு அவங்க ஆஃபீஸே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் இங்கே பிக்கப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுதுங்க. கிருஷ்ணகிரி தாண்டின பிறகு ஹோட்டல் சாய் ஆனந்த்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா 12:40 அது ரேஞ்சிலே வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு 1/2 hour கிட்ட லஞ்ச் பிரேக் நிறுத்திருக்காங்க. உள்ளே போய் சாப்பிட்டு வந்தோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நாமினலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரையில் போர்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, செங்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்குது நம்ம வண்டிக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஒரு பார்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு ஒரு பார்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ போர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் கேபின் ரைட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ ஓசூர்லேருந்து நான் நிறுத்தியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த புது ரூட் ஊத்தாங்கரை, செங்கம், திருவண்ணாமலை, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிருஷ்ணகிரிலாம் பாதி கவர் பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே சூப்பரான கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரூட்டில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் தான். திருவண்ணாமலை, சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இந்த ஊத்தாங்கரை, செங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு புது ரூட்டுங்க. ஸோ இதுக்கு மேலே சூப்பரான கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ 2 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊத்தாங்கரை போடி ஃபோன் பண்ணுறேன்.
இங்கே ஊத்தாங்கரைக்கு முன்னாடி இங்கே ரைட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெயினில் வந்தோம்னா திருப்பத்தூருக்கு முன்னாடி சாமல்பட்டின்னு ஒரு ஸ்டேஷன் வரும்ல, ஸோ அந்த சாமல்பட்டிக்கு போகிற ரூட் இதுதான். வேற மார்க் பண்ணுற பாருங்க, இந்த ரைட்டில் தான் போகணும் சாமல்பட்டிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. ஊத்தாங்கரை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டிங் இருக்கு. ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இங்கே வெளியில் பைபாஸ்லாம் பிக்கப் பண்ணல, ஊத்தாங்கரை உள்ளே வந்து உள்ள ரவுண்டானா கிட்ட தான் பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க, இவங்க எல்லாமே இங்கே போர்டு ஆகிறவங்க தான். இதுக்கப்புறம் செங்கம்க்கு அப்புறம் திருவண்ணாமலை தான். வயசும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் அந்த ரோடு திரும்பினோடனே டபுள் ரோடு செம்ம சீனிக்காக இருந்துச்சு. மவுண்டன் வியூ இருந்தாலும் சரி, சைடில் ஃபுல்லாக வியூ சரி சூப்பராக இருந்துச்சு. டபுள் ரோடு தான், கர்வ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா அப்படி தான் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஊத்தாங்கரை தாங்கின பிறகு இங்கே சிங்காரப்பேட்டைன்னு ஒரு போது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனால் தான் இந்த ஜவ்வாது மலை ஸ்டார்ட் ஆகும். இப்போ முன்னாடி பார்த்த மலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஜவ்வாது மலையோட தொடர்ச்சி ஸ்டார்டிங்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைங்க தாங்க. டைம் 2:55 ஆகுதுங்க. ஆக்சுவலாக திருவண்ணாமலை ஷெடியூல் வந்து 2:45. ஒரு 10 மினிட்ஸ் டிலே தான் ஆகுது. திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. ஸோ திருவண்ணாமலை வாட்டரில் தான் இருக்கும், கிரிவலை பாதையோட கார்னரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்குள்ளே போயிட்டு திருவண்ணாமலையிலையும் பிக்கப் இருக்குது. ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற சேம் நம்ம சுகம் ட்ராவல்ஸ் பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்காக தான் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க அவுட்டரில். அந்த பஸ்ஸை போன பிறகு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். லைனாக போடி திண்டிவனம்லாம் திண்டிவனம் அது வேற. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு கிட்ட தாங்க பிக்கப். பஸ் ஸ்டாண்ட் வந்து அடுத்த ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிக்கப் வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை ரீச் பண்ணியாச்சு.
இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர்கிட்ட டீபோர்ட் ஆகிறாங்க பஸ்ஸை விட்டு. போர்டிங்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையும் போர்டிங் இருக்குது, பைபாஸில் போர்டிங் இருக்குது, அடுத்தடுத்து செஞ்சியில் கூட போர்டிங் இருக்குது பஸ்ஸுக்கு. ஸோ போர்டிங்ஸும் நிறைய இருக்குது, டீ போர்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வண்டியில் வந்து என் டு என் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பெங்களூர் திருவண்ணாமலை ஸ்ட்ரெச்சும், திருவண்ணாமலை சென்னை ஸ்ட்ரெச்சும், இந்த பார்ட் ட்ராவல் பண்ணுறவங்களும் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவா எலக்ட்ரிக்கல்ஸ், டார்லிங், இந்த ஆக்சிஸ் பேங்க், ஸோ இதுக்கு எதிர்க்க தாங்க பஸ் நிற்கும். ஸோ இந்த சிக்னலுக்கு தாண்டினா பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி டைவர்ட் ஆகிடுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகுது. பட் ஆனால் இங்கே டிராஃபிக் இருக்கிறதால தான் அங்கே பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், தீபநகரம் திருவண்ணாமலை மாநகராட்சி மத்திய பேருந்து நிலையம்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா நேராக போனவங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்படி திரும்பிடணும். ஸோ நம்ம இப்படி தான் போகிறோம். இப்படி போய் ரயில்வே ஸ்டேஷன் போனால் அப்படியே சென்னை ரூட்டை ஜாயின்ட் ஆகிடும். பஸ் ஸ்டாப் தாண்டி லெஃப்ட் பஸ் ஸ்டாப் ரவுண்டான தாண்டோன்னு இல்லைங்க சென்னை போகிறதுக்கு. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேயும் பிக்கப் இருக்குங்க. ஸோ பைபாஸ் எல்லாருக்கும் தெரியும், சென்னையிலேருந்து வர வழியில் திருவண்ணாமலை ஸ்டார்டிங் பண்ணிங்க தான் இருக்கும். ஸோ அங்கே போர்டும் போட்டிருக்கோம், திருவண்ணாமலை டெம்பிள் வெல்கம்ஸ் யூன்ட்டு. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறாங்க. பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வழியாக சென்னை வரைக்குமே இன்னைக்கு 800 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக்கெண்டு, அதுவும் இது டே சர்வீஸ்னால அந்த ஃபேர் மேக்ஸ் டு மேக்ஸ் 1400 வரைக்கும் போவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஐ போகாது. இந்த பஸ் திருவண்ணாமலை சென்னை கனெக்டிங்னு நான் சொல்லியிருப்பேன். திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 வரும், 350 to 400 வரும். நீங்கள் நார்மலாக எக்கனாமி பஸ்ஸில் போனாலுமே உங்களுக்கு 215 220 வந்துடும். ஸோ ஸ்லீப்பர் பஸ்ஸு, ஏசி ஸ்லீப்பர் பஸ்லேயே 350 400 தான் வரும். ஸோ அதுக்கும் கம்பேர் பண்ண சொல்ல ஒரு 150 தான் எக்ஸ்ட்ரா வராமல் இருக்குது. பட் ஆனால் அது நார்மல் சிட்டிங்கு, இது ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ 150 ஹையர் வந்து இது பெஸ்ட் ப்ரிஃபர் ஆப்ஷன்னே சொல்லலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுதுங்க. செஞ்சி ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங் நிறைய இருக்குது. செஞ்சி ரீசெண்டாக தான் இந்த செஞ்சி கோட்டை யுனெஸ்கோ சர்டிஃபைடு ஹெரிட்டேஜ் சைட்டாக அப்ரூவ் பண்ணாங்க July 11th. ஸோ வர சொல்ல செஞ்சி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்து பிக்கப் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் பிக்கப். டீபோர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம வண்டிக்கு. இன்னைக்கு பஸ்ஸு ஃபுல்லுங்க. வேக்கன்ட் சீட்லாம் கூட இங்கே புக் பண்ணி ஏறிட்டாங்க செஞ்சியில்.
எப்பவுமே இந்த ஆறு நான் ட்ரையாக தாங்க பார்த்துருக்கேன், இப்போதான் இவ்வளோ தண்ணி போகுது. லெஃப்ட்ல ஒரு பொண்ணுக்கு பாரு, சென்னை போதவர்கள். அங்க அவ்வளவு பேர் தான் மாமே, நீ சொத்த நீ வந்து அடிக்கிட்டோம் ஆப்போசிட்ல நின்னுக்கிறான். ஆப்போசிட் சண்டை வந்துடுவான் மாமே. திண்டிவனத்துக்கு ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இந்த திருவண்ணாமலை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் மாதிரி, டீ பிரேக் ரெஸ்ட் ரூம் பிரேக் மாதிரி நிறுத்தியிருக்காங்க. தன்வி ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஹோட்டல் தான் இது. ஃபிக்ஸு கிடையாது. ஸோ இந்த டைமுக்கு ரேண்டமாக நிறுத்துகிற இடத்துல நிறுத்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் க்ளீனாக தான் இருந்துச்சு. ஒரு டீ குடித்தோம். ஸோ டீயும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. சீட்டு வண்டியில் போகிறான் பீச் ரோட்டில் அந்த வண்டி நம்மளுக்கு அச்சல் பார்க்கலாம் போடிங்க இருக்காரு. மேல்மருவத்தூர் தாண்டினே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்ங்க. அப்படியே ஸ்டக்காக இந்த மாதிரி இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. இந்த ஒரு சின்ன டைவர்ஷனுக்காக தான் இவ்வளோ நேரம் டிராஃபிக்கு. ஸோ ரோடை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடு போடுற வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த இது மிரர் மணிக்கு போடுவோமா? அகெயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இன்னொரு டிராஃபிக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் போயிட்டுருக்கு. பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால டைவர்ஷன் நடக்குது. திருப்பி இங்கேயுமே டிராஃபிக் ஆகிருக்கு. ஆனால் அங்கே மாட்டின அளவுக்கு இங்கே மாட்டலைங்க. ஸோ மூமெண்ட்லேயே தான் இருக்குது. பட் ஆனால் டிராஃபிக் இருக்குது. அங்கே டைவர்ஷன் இருக்கிற இடத்துலயாச்சும் இன்ச்சாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இங்கே அந்த மாமண்டூர் தாண்டி அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகிற மாதிரி தெரியல. அந்த
ஆத்துப்பாலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எதிர்க்க போகிற டிராஃபிக் இல்லாமல் ஒன் வேல இந்த பக்கம் மாற்றி விட்றாங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் நிற்கிது. ஸோ என்னைக்கு இந்த பிரிட்ஜுக்கிட்ட டிராஃபிக் போகிறது விடிவு காலம் வரும்னு சொல்லி சுத்தமாக தெரியல. எந்த நாள் போனாலுமே கண்டிப்பாக இந்த பிரிட்ஜுக்கிட்ட டிராஃபிக் மாட்டுதுங்க. பிரிட்ஜ் டேமேஜ் இருக்கு, ஸ்லோ மூவிங்காக இருக்கிறதுனால ஏறி நடக்கலாம். அங்கேருந்து நிற்கிறதுனால ஓடணும் ஏறி டேமேஜ் இப்போதான் சரி பண்ணணும், ரெடி ஆகுது. தெரியல, இது ஒரு டைம் ரிப்பேர் பண்ணுறது லெவலில் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. அதுலலாம் போய் வந்தோம். சரி 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 கேடா ஒண்ணுமே தெரிய மாட்டேதாங்க வச்சிங்கன்னா நான் எப்படி வண்டி ஓட்டுறேன். எங்க இருக்க போறீங்க? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். ஹெவியான டிராஃபிக், வரவேல டிராஃபிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் 1 hour டிலே. ஸோ கோயம்பேடு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம்னு சொல்லி பார்ப்போம். சரியான டிராஃபிக், ஒரு இடம் 2 இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே பாட்டு 4-5 இடத்துல டிராஃபிக் ஆகிட்டு செம்ம டிலேயில் வந்திருக்கும். பட் ஆனால் பஸ்ஸு டைமிங்கு ஸ்பீடெல்லாம் பக்கா தான் வருது. டிராஃபிக் ஹெவியாக இருந்ததால் தான் அந்த டிலே ஆச்சு நம்மளுக்கு. ஸோ எத்தனை மணிக்கு கோயம்பேடு ரீச் ஆகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே தாங்க நிறுத்திருக்காங்க ரோட்டில். பண்ணுங்க. அந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அந்த கோயம்பேடு மெயின் மெட்ரோ இருக்குதா நம்ம ரோடு, ரோஹிணி தேட்டர் அந்த ரோட்டை தாண்டி அது என்ன மெட்ரோ பேர்? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆகுதுங்க. கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே ரோஹிணி தேட்டர்லேயே தான் இறங்கிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 6:25க்கு பஸ் வரணும். ஸோ 8 o'clock ஒரு 1 hour 35 minutes டிலே ஆயிருக்கு. அந்த டிலேக்கு ரீசனும் நம்ம வர விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இல்லை 2 இடம் இல்லை, எல்லா டைவர்ஷன்ஸ்லுமே டிராஃபிக். மெயினாக அந்த ஆத்துப்பாலத்தில் செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ அதனால தான் இந்த டிலே. ஆரஞ்ச் பஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் பிஃபோரில் வந்திருக்கும். ஒரு சூப்பரான ஜேர்னி பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வழியாக சென்னை வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு. டடா. கோயம்பேடு ரோஹிணி எதிர்க்க டொயோட்டோ ஷோரூம் வாசல்லே பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியாச்சு.